ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவோட மெஷர்மெண்ட் எடுத்து இது வந்து ஸ்லீவ் வந்து பத்தலை, துணி வந்து கம்மியாக இருந்ததுனால இதுக்கு ஜாயிண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்லீவ்க்கு ஜாயிண்ட் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மெயின் ஃபேப்ரிக் வந்து நான் கரெக்டான மெஷர்மெண்ட் கட் பண்ணல. ஹைட்டு மட்டும் கரெக்டான அளவு வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துகிட்டு லென்த்தாக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ அது மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துடலாம். இந்த கிளாத் வந்து மெயின் கிளாத்து லென்த்தாக இருக்கிறதுனால அதுலேருந்து அப்படியே கண்டினியூஸ்னால் நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத்தையும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு வேளை பாடி மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறவங்களா இருந்ததுன்னா நம்மளுக்கு கிளாத்து கொஞ்சம் மிச்சமாகும். அப்படி மிச்சமாகிறதுனால டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி கண்டினியூஸாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோட சென்டரில் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போடணும். கரெக்டாக துணி மேலே கீழே போகாமல் படிமான தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 கிளாத்லேயும் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறமா இந்த துணியை உள்பக்கமாக வச்சு அதோட சைடெல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா துணியை 2 கையிலையும் பிடிச்சி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாமல் துணியை அப்பப்போ தேய்ச்சி விட்டு 2 கையிலையும் பிடிச்சி நம்ம வந்து தையல் போடணும். அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக லைனிங்கோட அளவு இருக்கிற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த கிளாத்லேயும் நம்ம இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் மாற்றுவீங்க இல்லையா, பொசிஷன் மாற்றும்போது அந்த ஊசியை உள்ளே இறக்கிட்டு நீங்கள் பொசிஷன் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு சைடு கட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட், ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் 2 கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நாச் போட்டு நீங்கள் லைனிங் கிளாத் கட் பண்ணும்போதே நாச் போட்டிருந்தீங்கன்னா இப்போ போட தேவையில்லை. இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்கேல் வச்சு ஒரு லைன் பண்ணணும். நம்மளோட ஸ்லீவ் வந்து கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கே இருந்து நம்ம போட்டுக்கிற நாச்சுக்கு வர்ற மாதிரி நம்ம லைன் பண்ணணும். இப்போ வந்து 2 ஃபேப்ரிக்கையும் 2 ஸ்லீவையும் ஒரே சைடு வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவில் வந்து நம்ம மேல் பக்கமாக லைன் பண்ணணும், செகண்ட் ஸ்லீவில் வந்துட்டு நம்ம கீழ் பக்கமாக லைன் பண்ணணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே இல்லாமல் நம்மளுக்கு ஸ்லீவ் கரெக்டாக கிடச்சிரும். ஃப்ரண்ட் சைடு 2 சைடுமே 2 ஸ்லீவ்லேயுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக கிடச்சிரும். லைனிங் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு 2 ஸ்லீவ்லேயும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது உங்களுக்கு கரெக்டாக வராமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா 2 ஃப்ரண்ட் சைடுமே வந்து ஒரே ஒன்று ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா, பை.